நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி வாடுறேண்டி, ஆத்தாடி கோபமில்ல அத்தமகன் பாடுறேண்டி எம்மானே. ஹாய் கைஸ், இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோக்கு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பிட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண பீட் மார்க் இருக்கும். அந்த பீட் மார்க்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சாங்கு பீட் மார்க் கொடுத்துருப்பேன். இதை வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற லேடி, ஏதோ ஒரு லேடி இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். மேலே 3 டாட் இருக்குள்ள அதை டச் பண்ணிட்டு 5வது ஆப்ஷன் இதில் அது கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்து உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2வது ஃபோட்டோவா இப்போ நான் என் ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதையும் அது மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இமேஜ் எந்தெந்த இடத்துல வைக்கிறோமோ அந்தந்த இமேஜில் உங்கள் இமேஜ் வச்சுருங்க. எடிட் பண்ணுற இமேஜை வந்து நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே வந்து இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ், அடுத்து ஒரு என்னோட இமேஜ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே இந்த பீட் மார்க் வரைக்கும் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நம்ம இமேஜுக்கு கொடுக்கணும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இமேஜ், எல்லா இமேஜையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து எப்படி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை வந்து எஃபெக்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணாத பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் சேக்கபெட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதையும் எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீட் மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2வது ஒரு இமேஜ் பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இமேஜில் டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த 3 டாட் பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்கு. இந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லேயரோட காப்பி பண்ணோன்னா இதை டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டு நான் டூப்ளிகேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 4வது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அதை கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, 2 இமேஜுக்கு ஆட் பண்ணியாச்சு. 3வது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஸ்டைல் கடைசியில் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க.
அதே மாதிரி அந்த ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க கொடுத்துருங்க. இப்போ நீங்க ப்ளே பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்க இமேஜ் வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.